வெல்கம் பேக் டு ஷட்டா சினிமாஸ். இன்னைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் பார்க்க போகிற மூவிஸ் எல்லாத்துலேயுமே சின்ன ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. அது என்னங்கிறது ஒவ்வொரு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தன்னால் புரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் 1999 இங்கிலீஷில் வந்த ஜாப் பிரேக்கர். இந்த படத்தோடைய பிளாட் சொன்னால் ஸ்பாய்லர். ஸோ நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு இந்த படத்துக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் புரியும். ஒரு சாதாரணமான ஒன்லைனை கூட சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண முடியுன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த படத்தை சொல்லுவேன். நிறைய ரெக்கக்னைசபிளான ஆக்டர்ஸ், பக்காவான கேஸ்டிங், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே மெயின் கேரக்டர்ஸோடைய ஆர்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுவாங்க. பட் இந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருடைய ஆர்க் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெயின் கேரக்டர்ஸை பயங்கரமாக பாதிக்கும். அந்த ஸ்க்ரீன் பிளே சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 1990s அண்ட் ஏர்லி 2000s, அதாவது 2010க்கு முன்னாடி வரைக்கும் இந்த 20 வருஷம் 2 டெக்கேட் சும்மா பட்டாசான கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா முக்கால்வாசி படங்கள் எல்லாமே அப்போ தான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆன டைம். அண்ட் நிறைய ஒரிஜினல் கண்டென்ட், எடுத்த படமே திருப்பி திருப்பி எடுக்கிறாங்கன்ற ஃபீல் கொடுக்காம எதை பார்த்தாலுமே ஒரிஜினலாக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல குவாலிட்டியான படங்கள் அப்போ தான் வந்துச்சு. நீங்கள் நிறைய மீம்ஸ் கூட பார்க்கலாம், இந்த மாதிரி படங்கள் இப்போ வர்றதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கலாம். ரீசெண்ட் டைம்ஸில் வைலன்ஸ் அண்ட் பிக் பட்ஜெட் விஎஃப்எக்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அரைச்சமாகவே அரைக்கிறாங்க. பட் இந்த பீரியடில் எந்த படத்தையுமே அப்படி குறைய சொல்ல முடியாது. அந்த வகையில் இந்த ஜாப் பிரேக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனல் ஃபேவரட்டாகவே மாறியிருக்கு. படத்தில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு விதமாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த ரைட்டிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை நோட்டீஸ் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2004 இங்கிலீஷில் மீன் கேர்ள்ஸ். லின்சே லோகனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஹைலைட்டே அந்த கரையற தொண்டை தான். செம்மையாக இருந்துச்சுங்க படம். 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு படம். படத்துக்கு பிளாட்டுன்னு தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, டைட்டில் தான் பிளாட்டே. ஸோ அவங்களுக்கு மத்தியில் எப்படி சர்வைவ் ஆகுறாங்க, அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருந்தாங்க. படத்தில் நிறைய ஃபெமிலியர் ஃபேஸஸ் இருந்ததுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்தந்த கேரக்டர் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. படம் எங்கேயுமே லேக் ஆகாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருந்துச்சு. அண்ட் நியூடிட்டின்னு பெருசாக எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான படமாக இது இருக்கும். இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய வெரி பிகினிங்கில் ஹீரோயினுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரிய வரும். அதுக்கப்புறம் அதை பெருசாக டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும். கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க. அந்த மேட்ரு ஆன்டகானிஸ்டோட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுல சின்னதாக ஒரு டார்க் ஹியூமர் மாதிரி அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வெளிப்படையாக ஓப்பன்லாம் தெரியலனாலும் அது கண்டிப்பாக கிளைமேக்ஸில் புரியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த படத்தோடைய ரைட்டிங் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்னுமே உங்களுக்கு செம்மையாக ஃபீல் ஆகும். ஸோ அது என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் கூட ஸ்பாய்லர்ன்றதுனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன். இந்த படத்துக்கு 2011 ஒரு சீக்வலுமே பண்ணியிருக்காங்க, மீன் கேர்ள்ஸ் 2. இந்த படத்துக்கும் போன படத்துக்கும் பெரிய கண்டினியூட்டி எதுவும் இல்லை. அதே ஸ்கூலில் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து நடக்கிற வேறு ஒரு கதையாக இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. என்டையர்லி நியூ கேஸ்ட், பட் சேம் அதே ஸ்டோரி லைன் தான். லைட்டாக பட்டி டிங்கரிங் பண்ணி சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜேர்னரை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட் இருக்கிறதுனால அதே கதை அப்படின்னு வரும்போது ஒரு சில சீன்ஸ் பார்ட் 1லேருந்து இதுலேயுமே ரிப்பீட் ஆகிருக்கும். கேரக்டரைசேஷன், கேரக்டர் ஆர்க்குன்னு எல்லாமே சிமிலராக தான் ஃபீல் ஆகும். பட் கண்டிப்பாக ஒரே படத்தை மறுபடியும் பார்க்குறோம் அப்படின்ற சலிப்புத்தன்மை உங்களுக்கு வரவே வராது. இன்னுமே புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஊரில் காஞ்சனால எப்படி கிளைமேக்ஸில் வர அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை மட்டும் மாற்றிட்டு ஒரு பேய்க்கு வேறு வேறு கதையை கொடுத்துட்டு அதே படத்தை கொடுத்து ஏமாத்துறாரோ, அதே மாதிரி தான் ஒரே படமாகவே இருந்தாலும் அந்த பிளாட் செட்டிங் அண்ட் கேரக்டரைசேஷனை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. அதை இவன் பெட்டராக பண்ணுறதுனால தான் ஹாலிவுட் எப்பயுமே டாப்பில் இருக்குது. நம்மளுக்கு போர் அடிக்காமல் ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்குதா, அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஸோ நீங்களும் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு பெரிய குறையோ நியூடிட்டியோ இதுலேயுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. இன்னைக்கு லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் 2008 இங்கிலீஷில் வந்த ஹவுஸ் பன்னி. அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியில் ஒரு டம்பான கேரக்டர் ப்ளே பண்ணோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆனா ஃபேரிஸ் தானா. அந்தளவுக்கு செம்மையாக நடிப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுடைய ஒரு லாங் ரன்னிங் டிவி ஷோ இப்போ ரீசெண்டாக தான் முடித்தேன். அது என்னங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 படத்துக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பிளாட்டுன்னு பார்க்கும்போது அன்பாப்புலராக இருக்க ஒரு 7 அவுட்காஸ்ட்டை எப்படி சூப்பர் மாடலாக இந்த பன்னி மாற்றுறாங்க அப்படிங்கிறதா மெயின் ஸ்டோரி. ஸோ இந்த பன்னி யார், எதுக்காக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத செம்மையாக ஒரு கோர்வையாக காமிச்சிருப்பாங்க. படத்தில் கதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். நியூடிட்டி அப்படின்னு வரும்போது கம்மியாக ட்ரெஸ் போடுவாங்க, அதை தவிர வேறு எதுவும் பெருசாக இருக்காது. 1.25 மணி நேரம் டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ரீவாட்ச் போடக்கூடிய தகுதி உள்ள இன்னொரு சூப்பரான படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்தில் காமிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருந்தாலும் ஸ்டில் ஒரு ஃபீல் குட் மூவியாக, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு படமாக ஃபீல் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லிஸ்ட்டில் பார்த்த 3 படங்கள்லையுமே காமன் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பாப்புலராக இருக்க கிட்ஸ் மாதிரியே நம்மளும் மாறணும், நம்மளும் ஸ்டைலாக அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நார்மல் கிட்ஸ். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது, அந்த பாப்புலாரிட்டிக்காக என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மெயின் ஆர்க்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த ஜாப் பிரேக்கரில் அது ஒரு செப்பரேட்டான சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு நடக்கும். ரெண்டாவது பார்த்த மீன் கேர்ள்ஸில் மெயின் கான்செப்டே அதுதான். இங்கேயும் பன்னி அதே தான் பண்ணுவாங்க. ஸோ 3மே வேறு வேறு கதை, வேறு வேறு பிளாட் செட்டிங்னாலும் ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பார்க்குறோம் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு வராது. அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ரொமான்ஸ், ஹியூமர், எமோஷன் எல்லாத்தையுமே ஒரு டீன் ட்ராமாவில் எப்படிலாம் இருக்கணுமோ அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்றதை கரெக்டாக லெவல் பண்ணி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்டு உட்பட ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ், ஃபீமேல் டைரக்டட் மூவிஸ் அப்படின்னா பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வெறப்பாக இருப்பாங்க. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணி இந்த மாதிரி நல்ல படங்களை மிஸ் பண்ணுறாதீங்க. அகெயின் இந்த கோல்டன் பீரியடில் வர இந்த மாதிரி சூப்பர் படங்களை பற்றி நிறைய பேருக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது. குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேர் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பார்க்காம கண்டென்ட்டில் என்ன சொல்ல வராங்க, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு ப்ரீ டிட்டர்மைன் மைண்ட் செட்டும் இல்லாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி லிஸ்ட்டில் பார்த்த மூவிஸை நீங்கள் ஆல்ரெடி பார்த்து அதில் உங்களுக்கு ஏதாவது கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்துச்சு, ரீவாட்ச் போடுறதுக்கு தகுதியான படம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.